நம்ம வந்து வசனங்களை குறித்து வாக்குவாதம் தான் பண்ணக்கூடாதே தவிர நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அது வந்து வாக்குவாதம்னா என்னென்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க, அவங்க வசனத்தின்படி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியா சரி நம்ம அந்த வசனத்தை தியானித்து அவங்க சொன்ன வார்த்தையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர, இல்லை அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவங்கக்கிட்டே போய் அகெயின்ஸ்டாக பேசுகிறது தான் வாக்குவாதமாக போகுமே தவிர, நம்ம டவுட்டை கேட்குறது தப்பு கிடையாது. அப்படி தான் நான் நிறைய கேட்டு என் லைஃப்பில் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்ல முடியுது. இல்லை நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன்னா எனக்கு தெளிவுபடுத்த முடியாது. அதனால் நாம் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். அவர் இந்த வருஷம் முற்றிலுமாய் நம்மக்கிட்டேருந்து வியாதியை நீக்கிடுவாங்க. நம்மளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாங்க. சாப்பாட்டுக்கு எந்த குறைவும் இருக்காது. சாப்பாடு மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் எந்த குறைவும் இல்லாதபடி. ஏன்னா நம்ம அவரை மட்டும்தான் நம்பியிருக்கோம். அவரை மட்டுமே நம்பி இருக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வாங்க.